அழகனுக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது. உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணமே அழகன் தான். நாங்கள் தையலுக்கு பயன்படுத்தின நூலை, ஒரு 10 சென்டிமீட்டர் நூலை விழுங்கி அது வயிற்றுக்குள்ளே போய் குடலுக்குள்ளே சிக்கி வெளியில் வரவும் முடியாமல் உள்ளவும் நிற்க முடியாமல் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய், நூலைத்தான் விழுங்கி இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுதா என்று எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் நிறைய காசு செலவழித்து தடுப்பூசியெல்லாம் போட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து நிறைய ஏற்பாடெல்லாம் செய்த பிறகு தான் 2 மாதம் கழிஞ்சு தான் கண்டுபிடிச்சோம் இவர் நூலை விழுங்கித்தான் இப்படி நடந்ததுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் ஒரு சின்ன துண்டு நூல் பகுதி வெளியால் பின்பக்கத்தால் வந்துட்டுது. ஆனால் அதை இழுத்தெடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏனென்று சொன்னால் அப்படி இழுத்தெடுத்தமென்றால் அது குடலை வெட்டிடும் என்ற ஒரு ஆபத்தான நிலையில். மலாக்கோஃப் என்ற ஒரு இடத்துல விலங்குகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஓரளவு செலவு குறைவு. ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கிளினிக்குகள் அதில் கொண்டு போனால் இந்த விலங்குகளுக்கு அதிக செலவு. அப்படி இருந்து நான் அது அவசரமான ஒரு சிகிச்சைக்காக போனதால் எனக்கு நிறைய காசு தான் எடுத்தவை, அவசரமாக எனக்கு தந்ததால். அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தால் நூல் வயிற்றுக்குள்ளே சிக்கி குடலுக்குள்ளே சிக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டாக்கியிருக்குது. நீங்கள் அந்த வயிற்றில் இருந்து வெட்டி ஆப்ரேஷன் இதை எடுக்கணும், இல்லை என்று சொன்னால் அவர்கிட்ட உயிருக்கு ஆபத்து, என்னவாவது நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தொகையையும் எங்களுக்கு சொல்லிச்சினோம். பணத்தை பார்க்குறதா, நாங்கள் வளர்த்த உயிரை பார்க்குறதா என்று என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த தொகையை கையால் தான் நாங்கள் காசு கட்டினாங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் அழகனுக்கு இன்சூரன்ஸ் போடையில், இன்சூரன்ஸ் போட்டாலும் மாதம் நாங்கள் காசு கட்டுற அளவுக்கு வசதியான ஒரு குடும்பம் இல்லை. நாங்கள் ஒரு சாதாரண நில குடும்பம்தான். என்ன செய்கிறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தொகை, 3 மாத சம்பளம் என்ற சொல்கிற அளவுக்கு 3 மாத சம்பளத்தையும் மிச்சம் பிடிக்காமல் அப்படியே கட்டினாத்தான் அவருடைய அந்த நோய்க்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு விடயத்தோட பணம் போகுது ஒரு பக்கம். என்ற பணம் உழைக்கிறது மிக கடினம், அதை சேமித்து வைக்கிறது இன்னும் மிக கடினம். ஆனால் நாங்கள் வளர்த்த உயிரோண்டு என்ற காரணத்தால் அதுக்கு சம்மதித்து அவருக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வார நேரத்தில் தான் இந்த காணொலியை எடுத்தோம். மயக்கம் கொடுத்து அவரை வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்துச்சினோம். அவரால் நிற்க முடியாது, மயக்குது, மயக்க மருந்து மயக்குது. ஆனால் தன்னை விட்டுட்டு போக வேண்டாம் என்று அழுது கொண்டு நிற்கிறார். மயக்கத்திலையும் என்னை விட்டுட்டு போகாதீங்கோ இங்கே தனியே என்று சொல்கிற மாதிரி தான் அவர் அந்த செயல்பாடு இருந்தது. எங்களுக்கும் கவலை. ஆனால் 2 நாள் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வரணும் என்ற கட்டாயத்தில் விட்டுட்டு வரும் பொழுது எடுத்த காணொலி தான் இது. இந்த விலங்குகளை வளர்க்குறதுன்றது மிக கடினம். தயவு செய்து நான் சொல்கிறேன், விலங்குகளை வளர்க்காதீங்கோ. உங்களோட வீடுகளில் விலங்குகள் இருந்தால் கட்டாயம் பாதுகாத்து கொள்ளத்தான் வேணும். ஆனால் பிள்ளை ஆசைப்படுது, மனைவி ஆசைப்படுறார், கணவன் ஆசைப்படுறார் என்று சொல்லி பூனையையோ நாயையோ அதுவும் புலம்பெயர் நாடுகளில் கொண்டு வந்து வளர்க்க முயற்சி செய்யாதேங்கோ. பேராபத்தில் முடிஞ்சிடும், மிகப்பெரிய செலவு வரும். அதோட அதுக்கான வேலைப்பாடுகளும் மிக மிக அதிகம். அவையை கவனிக்கிறதே பிள்ளைகளை கவனிக்கிற விட பெரிய விடயம். பிள்ளைகள் 3 வயதுக்கு பிறகு தனியாக தங்களுடைய வேலைப்பாடுகளை செய்ய வலிக்கிட்டுருவினம். ஒரு 10 வயசுக்கு பிறகு தனியாக பள்ளிக்கூடமெல்லாம் போய் வர வலிக்கிட்டுருவினம். ஆனால் விலங்குகள் அவை இறக்கும் வரைக்கும் குழந்தைகளாகவே நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆகவே விலங்குகள் வளர்க்குறது மகிழ்ச்சி தான். அதை விட மிக ஒரு துன்பமான விடயங்களும் வந்து சேரும் பொழுது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் துடிச்சு போகிற நிலையும் வந்து சேரும். இது ஒரு விழிப்புணர்ச்சி காணொலியாக இருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம்.